மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதல்களை தொடர்ந்து முக்கியமான கடல் போக்குவரத்து வழியான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பாதுகாப்பு அச்சம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த வழியாக நடைபெறும் எரிபொருள் கப்பல் போக்குவரத்து மந்த நிலைக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலைமை உலக எண்ணெய் சந்தையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் இன்று திங்கட்கிழமை மசகு எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்வை பதிவு செய்துள்ளன என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சந்தை தகவல்களின்படி பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 0.672% உயர்ந்து ஒரு பீப்பாய் 72.51 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் மசகு எண்ணெய் விலை 1.03% உயர்ந்து ஒரு பீப்பாய் 69.94 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இந்த உயர்வு கடந்த வாரங்களில் காணப்பட்ட சரிவுக்கு பிறகு சந்தையில் ஏற்பட்ட புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு பாரசீக வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்திருந்தது. இதன் பின்னணியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் எண்ணெய் போக்குவரத்து சில காலம் சீராக இருந்தாலும் கடந்த வாரத்தில் அதன் இயக்கம் உச்ச நிலையை எட்டியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த நிலைமை நீடிக்காமல் மீண்டும் பாதுகாப்பு அச்சங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை முதல் ஹோர்முஸ் நீரிணையில் கத்தார் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் உட்பட பல கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் காரணமாக அந்த முக்கிய நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மந்தமடைந்து உலக சந்தையில் எண்ணெய் விநியோகத்திற்கு மீண்டும் தடைகள் ஏற்பட்டுள்ளன. இதன் விளைவாக கடந்த வாரத்தில் 10.6% வீழ்ச்சியடைந்திருந்த பிரெண்ட் எண்ணெய் விலை தற்போதைய பதற்ற நிலை காரணமாக மீண்டும் ஏற்றிறக்க நிலைக்கு திரும்பியுள்ளது. இது தொடர்ச்சியான மூன்றாவது வாராந்திர சரிவாக பதிவாகியிருந்த நிலையில் தற்போதைய உயர்வு சந்தையின் அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சர்வதேச நிதி மற்றும் எரிசக்தி ஆய்வாளர்கள் இந்த நிலைமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் கப்பல் நெரிசல் சேதமடைந்த உள்கட்டமைப்புகள் மற்றும் உற்பத்தி தடைகள் காரணமாக முழுமையான விநியோக ஓட்டம் மீள சில காலம் பிடிக்கலாம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஈரானும் அமெரிக்காவும் கத்தாரில் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வளைகுடா பகுதியில் தொடரும் மோதல்களை குறைக்கும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை எண்ணெய் விநியோகத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்து வருகின்றன. சவுதி அரேபியாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான அராம்கோ ஹோர்முஸ் நீரிணைக்கு மேற்கே அமைந்துள்ள ராஸ் தனூரா முனையத்தில் மீண்டும் எண்ணெய் ஏற்றுமதி பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த முனையத்தின் செயல்பாடுகள் கடந்த 4 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆய்வாளர்களின் மதிப்பீட்டின்படி தற்போது உலக எண்ணெய் சந்தை மீண்டும் நிச்சயமற்ற நிலைக்கு திரும்பியுள்ளது. குறுகிய காலத்தில் விலைகள் ஏற்றிறக்கத்துடன் தொடரும் வாய்ப்பு அதிகம் எனவும் முழுமையான விநியோக நிலைமை மீண்டும் சீராகும் வரை சந்தையில் அழுத்தம் நீடிக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.